எல்லோருக்கும் வணக்கம். புகையிரத நிலைய அதிபர் பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சை மற்றும் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சை ஆகியவற்றுக்கு தோற்றும் பரீட்சார்த்திகளை இலக்கு குழுக்களாக கொண்டு நடைபெறுகின்ற வழிகாட்டல் செயலமைப்பு தொடரில் இன்று நுண்ணறிவு அல்லது பொது உளச்சார்பு என்று அழைக்கப்படுகின்ற பாடப்பரப்பில் சில தெரிவு செய்யப்பட்ட வினாக்கள் தொடர்பாக கலந்துரையாட போகிறோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு பதிவிட்டிருந்த நண்பர் கமலதாசனுடைய 2வது வினாத்தாள், அந்த வினாத்தாள் தொடர்பில் கலந்துரையாடுவதில் சில தடங்கல்கள் இருக்கிறது. அதில் சிலது ஆங்கில எழுத்தில் வர வேண்டியது தமிழ் எழுத்தில் அப்படியாக அது சரியாக சரிபார்க்கப்படாமல் அப்படி இருக்கிறதால செய்த வரைக்கும் பரவாயில்ல, அது ஒரு பயிற்சியாக நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் அடுத்த செயலமர்வுக்கு மிகவும் திருத்தமான இன்னொரு பயிற்சி வினாத்தாள் உங்களுக்கு தருவேன். நாங்கள் அந்த திருத்தமான பயிற்சி வினாத்தாளோடு எங்களை பயிற்சியை பார்க்கலாம். இது செய்த பிள்ளைகள் உங்களுக்கு சில கேள்விகள் அதில் நெருக்கடியாக இருந்திருக்கும். ஏபிசிடி என்பதற்கு பதிலாக சில தமிழ் எழுத்துக்கள் ஒரு கேள்வியில் இன்னமும் இருந்த போல இருக்குது, இன்னும் ஒரு கேள்வியில் சில தெளிவற்ற தன்மை இருந்தது. அது நான் நினைக்கிறேன் அவர் ப்ரூவ் பார்க்கறதுக்கு முந்தின வினாத்தாளாக இருக்க வேண்டும். இதில் ஒரு சின்ன தவறு ஒன்று நிகழ்ந்துட்டு இன்னொரு தடவை வினாத்தாள் பதிவிடுகிற போது நான் அதை செவ்வாய் பார்த்த பிறகு உங்களுக்கு பதிவிட்டால் பொருத்தமாக இருக்கும். சரி, இன்றைக்கு நாங்கள் லோகநாதன் புத்தகத்தின் உதவியோட சில விதமான வினாக்களை பற்றி நாங்கள் பேச போகிறோம். ஏற்கனவே நாங்கள் பேசிய வினாக்களினுடைய வடிவங்கள் திரும்ப பேச மாட்டேன். பிள்ளைகள் ஒரு காரியம் செய்ய வேணும், முதல் சொல்லி தந்த விடயங்களை ஒரு கால் ஆரம்பத்தில் இருந்து நேரம் கிடைக்கக்குள்ள பார்க்க வேணும். சரிதானே? இப்போ சில கணக்குகள் ஆரம்பத்தில் சொல்லி தந்த விடயங்கள் திரும்ப 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 அதையே சொல்லி கொண்டிருக்கீங்களா தானே? அந்த விடயம் படிப்பிச்சாச்சு. அப்போ திரும்ப அதை மறந்து போனீங்கள் என்று சொல்லி சொன்னால் அந்த விதமான பயிற்சிகளை நீங்கள்லாம் செய்து பார்த்து கொண்டு வர வேணும், செய்து பார்க்க வேணும். சரி, இப்போ நாங்கள் இதில் சில வினாக்களை பார்ப்போம். ஒரு ஒரு கேள்வியாக நான் உங்களை காட்டுகிறேன். அதை தனித்தனி கேள்வியாக வாசிக்கக்கூடிய மாதிரியாக வச்சுக்கொண்டு அதை செய்து பார்ப்போம். அப்போ அது கொஞ்சம் வசதியாக இருக்கும். சரி, அப்போ இங்கே பாருங்க. இதில் 50வது கேள்வி. ஒரு புகையிரத நிலையம் எக்ஸை விட்டு புறப்பட்டு 2 மணித்தியாலங்களின் பின்னர் இன்னும் ஒரு புகையிரதம் அதே புகையிரத நிலையத்திலிருந்து மணித்தியாலத்துக்கு கிலோமீட்டர் ஒரு இடைவெளி விட்டிருக்காங்க எனும் கதியில் புறப்பட்டது. 4 மணித்தியாலங்கள் பிரயாணம் செய்ததன் பின்னர் 2வது புகையிரதம் முதலாவது கொஞ்சம் மக்கள கவனம் வளர்க்கும் பிள்ளைகள். கேள்விகளும் சாரி, நீங்க பேசுறது எனக்கு விளங்க இல்லை சார். கேள்விகளும் தெரியல சார். கேள்வி தெரிய இல்லையா? ஓம் சார். மற்ற பிள்ளைகள் சொல்லுங்க. தெரியுது. ஓ, உங்களுக்கு ஏதோ எரர், அப்ப நெட்வொர்க் எரர் போல ஐயா பாருங்க. நான் சரியா தான், எனக்கும் அது காண்பிக்கிற மாதிரியாக தான் சொல்லுது. சரி, நான் வாசிக்கிறத வச்சுக்கொண்டு அடையாளப்படுத்திக் கொள்ளுங்க. ஏதோ உங்கள்கிட்ட ஒரு எரர் இருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு புகையிரத நிலையம் எக்ஸை விட்டு புறப்பட்டு 2 மணித்தியாலங்களின் பின்னர் இன்னும் ஒரு புகையிரதம் அதே புகையிரத நிலையத்திலிருந்து மணித்தியாலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் எனும் கதியில் புறப்பட்டது. 4 மணித்தியாலங்கள் பிரயாணம் செய்ததன் பின்னர் 2வது புகையிரதம் முதலாவது புகையிரதத்தை கடந்து செல்கிறது. முதலாவது புகையிரதத்தின் சராசரி கதி ஒரு மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் ஆகும். இப்போ முதலாவது புகையிரதம் எவ்வளவு நேரம் பயணம் செய்திருக்குது? முதலாவது புகையிரதம் எவ்வளவு நேரம் பயணம் செய்திருக்கு பிள்ளைகள்? 4 மணி. முதலாவது புகையிரதம் 2 மணித்தியாலம். 。  சரி, பார்ப்போம்.
கேள்வி உங்களுக்கு வாசிக்கக்கூடிய இருக்கு தானே, வாசிங்களே. இப்போ இந்த புகையிரதம் ஒன்றை ஒன்று கடக்கிற நேரத்தில் முதலாவது புகையிரதம் எத்தனை மணித்தியாலம் பயணம் செய்திருக்கு, ரெண்டாவது புகையிரதம் எத்தனை மணித்தியாலம் பயணம் செய்திருக்கு, இதுதான் கேள்வி. நீங்கள்லாம் வாசிக்க வேண்டும். திலக் சொல்லுங்க, முதலாவது புகையிரதம் எத்தனை மணித்தியாலம் பயணம் செய்திருக்குது? முதலாவது 6 சார். முதலாவது புகையிரதம் 6 மணித்தியாலம் பயணம் செய்திருக்கு. ரெண்டாவது புகையிரதம் 4. 4 மணித்தியாலம் பயணம் செய்திருக்கு. இப்போ ரெண்டும் பயணம் செய்த தூரம் 40 கிலோமீட்டர். ரெண்டும் பயணம் செய்த தூரம் சரி, முதலாவது பயணம் செய்த தூரம் எவ்வளவு? முதலாவது புகையிரதம் பயணம் செய்த தூரம் எவ்வளவு அபிதா? யதுர்சிகா, முதலாவது புகையிரதம் பயணம் செய்த தூரம் எவ்வளவு? நான் பேசுற கேட்குது தானே? என்ன ஓம் சார். யதுர்சிகா, வகுப்புல இருக்கிறீங்களா? ஓம் சார், ஓம் சார். சொல்லுங்க, முதலாவது புகையிரதம் பயணம் செய்த தூரம் எவ்வளவு? நீங்க பேசுறது விளங்க இல்லை எனக்கு. தயந்தினி சொல்லுங்க, முதலாவது புகையிரதம் பயணம் செய்த தூரம் எவ்வளவு? கே தயந்தினி, வகுப்புல இருக்கிறீங்க என்று நினைக்கிறேன். முதலாவது புகையிரதம் எவ்வளவு தூரம் பயணம் செய்திருக்கு? 40 கிலோமீட்டர். 40 கிலோமீட்டர் பயணம் செய்திருக்குதா? ஜெயராஜ், ஓம் சார். ஜெயராஜ் சொல்லுங்க, எவ்வளவு தூரம் பயணம் செய்திருக்குது? சார், சொல்லுங்க. 240 கிலோமீட்டர். எப்படி? சார், சொல்லுங்க. அது இந்த சராசரி கதி தந்திருக்கு சார், 40 கிலோமீட்டர் per hour. மொத்தம் 6 மணித்தியாலம் பயணம் செய்திருக்கு. அப்ப இது கதி சமன் தூரத்துங்கள் நேரம். அப்ப தூரம் சமன் கதி தர நேரம் என்று வரும். அப்ப 40 தர 6 வந்து 240. 240 மணித்தியாலம் பயணம் செய்திருக்கு. ரெண்டாவது புகையிரதம் அவ்வளவு தூரம் பயணம் செய்திருக்கும்? அவ்வளவு தூரம் பயணம் செய்திருக்கும். அதே அளவு தூரம் தான். ரெண்டாவது எவ்வளவு? 240. எவ்வளவு நேரத்தில் பயணம் செய்தது? அது 4 மணித்தியாலத்துக்கு. ஓ, அப்படி என்றால் அது மணித்தியாலத்துக்கு அதனுடைய வேகம் எவ்வளவு கதி? 60 கிலோமீட்டர் per hour. அதுதான் கேட்கிறேன். இவ்வளவு இது பார்த்து செய்யறதுக்கு ஆகக்கூடியது ஒரு பிள்ளை 1 நிமிடம் எடுக்கும். ஆகக்கூடியது 1 நிமிடம் எடுக்கலாம். ஒரு புகையிரதம் விட்டு புறப்பட்டு 2 மணித்தியாலங்களின் பின்னர் இன்னொரு புகையிரதம் அதே புகையிரத நிலையத்திலிருந்து மணித்தியாலத்துக்கு கிலோமீட்டர் எவ்வளவு என்று சொல்லி போட்டிருக்கு, எனும் கதியில் புறப்பட்டது. 4 மணித்தியாலங்கள் பிரயாணம் செய்ததன் பின்னர் 2வது புகையிரதம், இப்படி சொல்லுகிற போது உங்களுக்கு விளங்க வேணும். 2வது புகையிரதம் 4 மணித்தியாலம் பயணம் செய்திருக்குது. இந்த சம நேரத்தில் முதலாவது புகையிரதம் 6 மணித்தியாலம் பயணம் செய்திருக்குது. முதலாவது புகையிரதத்தை கடந்து செல்கிறது. இப்போ இது 4 மணித்தியாலத்திலே அதை கடந்து செல்கிறது. அது 6 மணித்தியாலம் பயணம் செய்ததுக்கு பிறகு இது அதை கடந்து செல்லுது.
அதனுடைய கதி தந்திருக்குது 40. இப்போ நான் கேட்டேன் முதலாவது புகையிரதம் எவ்வளவு தூரம் பயணம் செய்த வேண்டாம் 40 கிலோமீட்டர் என்று சொல்றாங்களே, எவ்வளவு தூரம் கரிசனையா இந்த கேள்வியை வாசிக்கிறாங்கன்னு பாருங்க. எவ்வளவு தூரம் மனம் ஒருமைப்பாட்டோட இந்த கேள்வியை வாசித்து புரிஞ்சு கொள்றீங்க. அது புறப்பட்டிருக்குது 2 மணித்தியாலங்களுக்கு பிறகு இன்னொரு புகையிரதம் வலிக்கிறது. அந்த 2ஆவதாக புறப்பட்ட புகையிரதம் 4 மணித்தியாலம் பயணம் செய்து முதலாவது விலத்துது என்கிற போது முதலாவது புகையிரதம் 6 மணித்தியாலம் பயணம் செய்திருக்குது. இதுக்கு சமன்பாடு எல்லாம் தேவையில்லை. இப்போ கதி, தூரம், நேரம் அது எல்லாமே தேவையில்லை. சும்மா மனசால பார்க்கலாம். மணித்தியாலத்துக்கு 40 என்றால் 6 மணித்தியாலம் அது ஓடி இருக்கு 240. 2ஆவது புகையிரதம் 4 மணித்தியாலத்தில் 240 ஓடி கடந்திருக்குது. ஆகவே 1 மணித்தியாலத்துக்கு எவ்வளவு? அந்த 240 4ஆல் பிரிக்க வேணும். 240 4ஆல் பிரித்தால் 60 என்று சொல்லி கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வளவுதான். சரிதானே? 60 கிலோமீட்டர் வேகம். பாருங்க நீங்கள் எவ்வளவு நேரம் எடுக்கிறீங்கன்னு சொல்லி, எவ்வளவு நேரத்தில் செய்கிறீங்க என்று சொல்லி. சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். இப்போ நீங்கள் கூட கூட பயிற்சி செய்யாவிட்டால், கூட யோசிக்காவிட்டால் இந்த பயிற்சிகளின் வேகம் பிரச்சனையாகத்தான் இருக்கும். 51வது கேள்வி நீங்களே பாருங்க, நான் ஒன்றும் சொல்ல. நீங்களே வாசிங்க ஒரு தடவை. அருகில் உள்ள கோலத்தை உடைய அட்டையை மடித்து கனவடிவம் ஒன்று ஆக்க முடியும். கனவடிவம் ஒன்று ஆக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதுல ABCDE 5 உருவங்களில் எந்த உருவங்களை மேற்படி அட்டையிலிருந்து பெற முடியும் என்று கேட்குறாங்க. சரிதானே? இப்போ இங்கே பாருங்க, இப்படி ஒட்டுகிற போது சில வேளை இந்த கீழே தரப்பட்டிருக்கிறது கொஞ்சம் நீளமாக தந்திருக்கிறது. அதை நீங்கள் கணக்கில் எடுக்க வேண்டாம், எல்லாம் ஒரே அளவானது என்று சொல்லி எடுத்துக்கொள்ளுங்க. அது அப்புறம் நீங்களே இருக்கிற இது ஒரு குறைபாடு. இதில் இந்த இடத்தை பாருங்க, இந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய பகுதி இருக்குத்தானே, இந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய பகுதி இந்த இடம், இதுவும் இதுவும், இந்த பகுதிகள் ஒரு காலம் அயல் பக்கமாக வர முடியாது. ஒருபோதும் அயல் பக்கமாக வர முடியாது. ஒரு வெள்ளை பக்கம் தெரிஞ்சால் மற்ற பக்கம் தெரிய இயலாது. சரிதானே? ஒரு வெள்ளை பக்கம் தெரிஞ்சால் அடுத்தது தெரிய இயலாது. இப்போ 4 பக்கங்கள், இப்போ இதுக்கு இருக்கக்கூடியது, இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தினுடைய எதிர்பக்கமாக இந்த பக்கம் இருக்கும். அதே போல் நான் புள்ளடி போடுகிற இந்த பக்கத்தினுடைய எதிர்பக்கமாக இந்த பக்கம் இருக்கும். இவை எதிர்பக்கங்களாக இருக்கும். இவை 2 பேரும் அயல் பக்கங்களாக இருப்பினும், இவை 2 பேரும் அயல் பக்கமாக இருப்பினும், இவை 2 பேரும் அயல் பக்கமாக இருப்பினும், இவை 2 பேரும் அயல் பக்கமாக இருப்பினும். சரிதானே? அப்போ அயல் பக்கங்கள் கோடிட்டதாக இருக்கும். இந்த வெள்ளை பக்கத்தினுடைய எதிர்பக்கம் இன்னொரு வெள்ளை பக்கமாக இருக்கும். ஒரே நேரத்தில் 2 வெள்ளை பக்கங்கள் தெரிய முடியாது. அதே போல 3 கருப்பு பக்கங்கள் ஒரே நேரத்தில் அயல் பக்கங்களாக இருக்கிற போது தெரியலாம். 3 கருப்பு பக்கங்கள் ஒரே நேரத்தில் அயல் பக்கமாக இருக்கிறதுனால தெரிய இயலும். சரிதானே? விளங்குதா சொல்றது? 3 கருப்பு பக்கங்கள் தெரியலாம். எந்தெந்த உருவங்களை இதில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும்? நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியாதது சியை பெற்றுக்கொள்ள முடியாதது. 2 வெள்ளை பக்கங்கள் அருகில் வர இயலாது. ஈயை பெற்றுக்கொள்ள முடியாது. ஈயை பெற்றுக்கொள்ள இயலாது. ஏயை பெற்றுக்கொள்ளலாமா? இல்ல சார். ஏன்?
உங்களுக்கு பார்வைக்கு அந்த சதுர துண்டுக்கு சார் ஒரு வெள்ளை பக்கம் தெரியும். வெள்ளை பக்கம் தெரிய வேணும். இல்லை இந்த அப்ப நீ தான் விடையா வரும் என்று இல்ல, நான் அயல் இதுதான் சொல்றோம். அயல் பக்கங்கள் 3 பக்கங்கள் அடுத்தடுத்து தெரியலாம் தானே, அப்படி இல்லையா? அயல் பக்கங்கள் 3 பக்கங்கள் அடுத்தடுத்து தெரியலாம் தானே. ஆமாம் சார். 3 பக்கங்கள் தெரியலாம் என்று சொன்னால் இப்ப வெள்ளை பக்கம் எங்க இருக்க வேணும்? வெள்ளை பக்கம் எங்க இருக்க வேணும்? கீழே இருக்கலாம். என்ன, வெள்ளை பக்கம் கீழே இருக்கலாம் என்றால் மேல வெள்ளை பக்கம் தெரியும். வெள்ளை பக்கம் கீழே இருக்கலாம் என்றால் அதனுடைய எதிர்ப்பக்கம் மேல் பக்கம் வெள்ளை பக்கமாக இருந்திருக்கும். அப்படித்தானே? விளங்குதான் நான் சொல்லுகிற பிள்ளைகளுக்கு? ஓமோ. வெள்ளை பக்கம் கீழே இருக்கும். இந்த ஏ என்று எழுதப்பட்டதுக்கு கீழுக்கு அடிப்பக்கத்தில் வெள்ளை இருக்குமாக இருந்தால் இந்த மேலே தெரிகிற பக்கத்தில் கட்டாயம் வெள்ளை இருந்திருக்க வேணும். அப்போ வெள்ளை கீழே இல்லை. சரி, இந்த பின்பக்கத்தில் இந்த இந்த ஏரியா இருக்குதானே, இதுக்கு பின்பக்கத்தில் வெள்ளை இருக்குமாக இருந்தால் கட்டாயம் இந்த இடத்துல வெள்ளை பக்கம் தெரிஞ்சிருக்க வேணும். சரி, அப்படி இல்லை, இந்த பின்பக்கத்தில் வெள்ளை இருக்குது என்று வச்சுக்கொள்வோம். இருந்தால் இந்த முன்னுக்கு வெள்ளை தெரியும். முன்னுக்கு வெள்ளை தெரிய வேணும். ஆகவே ஏயும் கிடைக்கக்கூடிய ஒன்றல்ல. ஏ கிடைக்கக்கூடிய வடிவம் இல்லை. கட்டாயமா அதுவும் நாங்கள் பொருத்தம் இல்லை. பியை நாங்கள் எடுக்கலாம். ஏன்னா மேலே வெள்ளை இருக்கிறதால கீழையும் வெள்ளை இருக்கலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்கு எங்களுக்கு. என்ன, இதில் இந்த ஒரு பக்கப்பாட்டுக்கு நிலத்திய பகுதி இருக்கலாம். அதே போல் இந்த பகுதி அடுத்துள்ள 3 பக்கங்கள் கருப்பாக இருக்கலாம். ஆனால் ஒரு வெள்ளை தெரிய வேணும். இந்த வெள்ளை இதில் தெரிகிறபடியால் கீழே வெள்ளை இருக்கலாம். அப்போ பி நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதே போல் டிக்கும் இந்த பக்கத்தில் முன்னுக்கு வெள்ளை இருக்கிறதால பின்பக்கத்துக்கும் வெள்ளை இருக்கலாம் இன்ச். அப்போ டியும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அப்போ பியும் டியும் தான் இங்கே தெரியக்கூடிய உருவங்கள். சரியா? இந்த தாயக்கட்டை தொடர்பாக நான் பிள்ளைகளுக்கு ஒரு பெருமதியான வீடியோ போட்டிருந்தேன்னா நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கள் என்று நினைச்சு கொண்டு அதை பற்றி கூட கதைக்க இல்லை. பார்க்காதாக்கள் தயவு செய்து காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. பழைய வீடியோக்களை திருப்பி பார்த்துக்கொள்ள வேணும். சரி, இப்போ இதில் இன்னொரு தாயக்கட்டை சம்பந்தமான கேள்வி இருக்கு. இதைப்பா, தாயக்கட்டை ஒன்றின் எவையேனும் எதிர்ப்பக்க ஜோடிகளில் காணப்படும் புள்ளிகளின் எண்ணிக்கையானது கூட்டுத்தொகை 7 ஆகும். தாயக்கட்டை ஒன்றின் எவையேனும் எதிர்ப்பக்க ஜோடிகளில் காணப்படும் புள்ளிகளின் எண்ணிக்கையின் கூட்டுத்தொகை 7 ஆகும். அவ்வாறான 4 தாயக்கட்டைகளை ஒன்றாக சேர்த்து ஒட்டி கீழே தரப்பட்டுள்ள தொகுதி ஆக்கப்பட்டுள்ளது. ஒன்றை ஒன்று நோக்கும் வண்ணம் ஒட்டப்பட்டுள்ள பக்கச்சோடிகளில் காணப்படும் புள்ளிகளின் கூட்டுத்தொகை 8 ஆகும். சரி, இப்போ நீங்கள் இந்த சொல்லப்பட்ட தகவலை வச்சுக்கொண்டு ஏபிசிடி என்று எழுதப்பட்ட அந்த பின்புறங்களில் காணப்படக்கூடிய புள்ளிகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டும். ஏபிசிடி என்பவற்றில் காணப்படக்கூடிய ஒரு புள்ளிகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லுங்க. 2 தகவல் தந்திருக்கிறார். ஏல காணப்படக்கூடிய இலக்கம் என்ன? ஏல 4. வேறு விடைகள்? இப்போ இந்த பக்கத்துல முன்பக்கத்துல 3 இருக்கிறதால 3. சரி, பார்ப்போம். இந்த இதுல 3 இருக்கிறதால இதனுடைய பின்பக்கத்துல 4 இருக்கும். இந்த இடத்துல 4 இருக்கும். 4 இருந்தால் மற்ற தாயக்கட்டையிலையும் இந்த முட்டுகிற இடத்துல 4 இருக்க வேணும். ஏன் 4 இருக்க வேணும்? 8 வரணும் சார் கூட்ட. 2 ஒன்று சந்திக்கிற இடத்துல 8 வர வேணும். 4. அப்ப 4னுடைய எதிர்பக்கத்துல ஏ என்ற இடத்துல என்ன இருக்க வேணும்? 3 இருக்க வேணும். இல்ல சார் 7 வரணும் சார், அப்படித்தானே போட்டிருக்கு. ஓ, எது 7 வர வேணும்னு சொல்லி இருக்கு?
இப்ப தாயக்கடன் எதிர்பக்கங்கள் 7. எதிர்பக்கங்கள் ஓ அப்போ 3 3னுடைய எதிர்பக்கம் 4 சரி. மற்ற தாயக்கட்டை என்னுடைய இதோட ஒட்டி இருக்கிறதுல எத்தனை இருக்க வேணும்? 8 வரணும் சார் ஒட்டி இருக்கு. ஓ புள்ளி காணப்படும் புள்ளிகளின் கூட்டுத்தொகை 8 ஆகும். ஆகவே மற்ற தாயக்கட்டையினுடைய முன்பக்கம் 4 இருக்கும். அப்பதானே கூட்டுத்தொகை 8 வேணும் என்று சொல்லி இருக்கு. ஒன்று ஒன்று நோக்கம் வண்ணம் ஒட்டப்பட்டுள்ள பக்கச்சோடிகளில் காணப்படும் புள்ளிகளின் கூட்டுத்தொகை 8, எதிர்பக்கம் 7. அப்ப இதுல 4 இருக்கும், எதிர்பக்கம் 3. சரி, பிக்கு இருக்கிறத சொல்லுங்க. பிக்கு எத்தனை இருக்கும்? 2 3 இப்போ இதுல 4 இருக்கிறபடியால எதிர்பக்கம் எத்தனை? 4. எதிர்பக்கம் 4. 3 எதிர்பக்கம் 3. 3 என்றால் இதிலே 5 இருக்கும். இதிலே 5 இருக்கும். 5 இருந்தால் பியில 2 இருக்கும். ஏன் பியில 2 இருக்கு? பக்கங்கள் 7 வேணும். 7 வரணும் சார். சரி, இதுல 2 இருக்குது. அப்ப 2னுடைய எதிர்பக்கம் என்ன? 5. 5. அப்ப மற்ற தாயக்கட்டையினுடைய முன்பக்கம் என்ன? 3. என்ன? அப்ப 3னுடைய எதிர்பக்கம் சி எவ்வளவு? 4. இதுல 4. இதுல 4 வரும். டிக்கு என்ன வரும்? இதுல 5 இருக்குது. இதுல 5 இருக்குது. 5னுடைய எதிர்பக்கம் என்னவாக இருக்கும்? 2. 2 என்றால் இதுல எவ்வளவு இருக்கும்? 6 இருக்கும். டிக்கு 1 இருக்கும். டிக்கு 1 இருக்கும். சரியா? அப்ப இதுல ABCD என்று சொல்லி கேட்டா இந்த இவற்றோடு சேர்த்து இன்னும் தாயக்கட்டைகளை ஒட்ட போகிறோம் என்று வச்சுக்கொள்ளும். ஏக்கு அடுத்ததாக இன்னும் ஒரு தாயக்கட்டையை ஒட்ட போகிறோம், பிக்கு அடுத்ததாக இன்னொரு தாயக்கட்டையை ஒட்ட போகிறோம். அப்படியே அங்காலே 6 வாரம் மாதிரி இங்கால சியோட சேர்த்து ஒரு தாயக்கட்டையை ஒட்ட போகிறோம், டியோட சேர்த்து ஒரு தாயக்கட்டையை ஒட்ட போகிறோம். இதில் ஓரிடத்தில் தாயக்கட்டை ஒன்று ஒட்ட முடியாது. எந்த இடத்துல ஒட்டினார்? ABCD என்கிற 4 இடங்களிலேயும் 4 தாயக்கட்டைகளை இதே மாதிரியான இந்த நிபந்தனைக்கு அமைவாக இன்னும் ஒவ்வொரு தாயக்கட்டைகளை ஒட்டுறதுக்கு யோசிக்கிறோம். ஒரு இடத்துல ஒரு தாயக்கட்டையை ஒட்டிடலாம். அது எந்த இடத்துல ஒட்டிடலாம்? ஏன் ஒட்டிடலாம்? எதிர் பக்கங்கள் வரணும் சார். இதுல 8 வராது சார். ஏன்னா தாயக்கட்டையில இருக்கிற கூடின இடக்கமே 6 தானே. ஒன்று இருக்கிறதுனால கூட்டுத்தொகை 8 பெற வேணும் என்றால் நாங்கள் 7 இருக்கிற பக்கத்தை ஒட்ட வேணும். அப்படி 7 இருக்கிற பக்கம் ஒன்று தாயக்கட்டையில இல்லை. என்ன? இந்த டி என்பதுல தான் ஒட்ட முடியாது. ஏனென்றால் இதுல நிபந்தனை என்ன? ஒட்டப்பட்டுள்ள பக்கச்சோடிகளின் புள்ளிகளின் கூட்டுத்தொகை 8 இருக்க வேணும். இங்க 1 இருக்குது டியில. அதனோடு ஒரு தாயக்கட்டையை ஒட்ட முடியாது. ஏனென்றால் தாயக்கட்டையில ஆகக்கூடியது 6 புள்ளிகள் தான் இருக்கும். விளங்குதா? சரி, நான் அடுத்த கேள்விக்கு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போகிறேன். இதில் 2 கேள்விகள் இருக்குது. உங்களுக்கு வாசிக்க முடியுதா என்று பாருங்க. வாசிக்கக்கூடியதா இருக்குதா? வாசிக்கக்கூடிய இருக்குதா?
சார் இந்த புத்தகத்துல இத்தனையும் பக்கம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் உதவியா இந்த இருக்கும். புத்தகத்துல இது 44 45 அது 47வது பக்கம். புத்தகம் கையில இருந்தால் விடைகளை பார்க்க வேண்டாம். இல்ல சார். சரி, இப்ப இதுல வாசிக்கக்கூடியதா இருக்கு தானே? ஓம் சார். சரி, இப்போ முதலாவது கேள்வி. குதிரை பந்தயத்துக்கு யோனுடன் சென்ற சிமித் முதல் 2 பந்தயங்களிலும் $68 இழந்தான். இரண்டாவது பந்தயத்தில் முதலாவது பந்தயத்தை விட $6 அதிகமாக இழந்தாலும் யோனை விட $4 குறைவாகவே இழந்தான். இரண்டாவது பந்தயத்தின் யோன் இழந்த தொகை என்ன? இப்போ இதுக்குள்ள செய்முறைகளுக்கு ஏற்றபடி தான் புள்ளி கொடுப்பாங்க. இதுக்கு சில வேளையில 2 புள்ளிகளை அவர்கள் கொடுத்திருப்பார்கள். இது நாங்கள் ஏற்கனவே பார்த்த விடயம்தான். இப்போ முதல் யாரை பற்றி நாங்கள் பார்க்க வேணும்? சிமித். குதிரை பந்தயத்துக்கு யோனுடன் சென்ற சிமித் முதல் 2 பந்தயங்களிலும் $68 இழந்தார். இரண்டாவது பந்தயத்தில் முதலாவது பந்தயத்தை விட $6 அதிகமாக இழந்தாலும் யோனை விட $4 குறைவாக இழந்தான். அப்ப யோன் சிமித்தை விட யோன் இழந்த தொகை சிமித்தை விட எப்படி சொல்லணும்பா? எத்தனை அதிகம் சஞ்சியா? 4 அதிகம். சரி, இப்ப சிமித் இழந்த தொகையை எப்படி கண்டுபிடிக்கிறது? $68 $6 கூட்டணும். $68 $6 கூட்ட வேணும். முதலாவது அதிகமா இழந்திருக்கார் ஏற்கனவே இழந்ததை விட. ஓ, எனக்கு விளங்க இல்லை. நீங்க உங்களுடைய செய்முறை ஒருக்கா திருப்பி சொல்லுங்க. சஞ்சயா திருப்பி கதைங்க. ஓ, சொல்லுங்க. இரண்டாவது பந்தயத்தில் அவர் இழந்த தொகை எப்படி காண்றீங்க? ஏற்கனவே 2 பந்தயமும் சேர்த்துதான் $68 ஸ்மித் இழந்திருக்கேன். முதலாவது பந்தயத்துல ஒரு $X அவர் இழந்திருந்தாருண்டா அதை விட நான் $6 கூடுதலா இழக்கிறேன். அப்ப X+6 அந்த மாதிரி போட்டாச்சு. அப்ப ஏற்கனவே இழந்தது $X, அந்த X+6 இந்த ரெண்டையும் சேர்த்தா வாருது $68. அப்ப 2x+6 68. இப்ப 2x = 62, x = 31. அப்ப ஏற்கனவே அவர் $31 முதலாவது பந்தயத்துல இழந்திருப்பார். அந்த $31 விட ரெண்டாவது பந்தயத்துல $37 இழந்திருப்பார். அப்ப ஸ்மித் முதலாவது பந்தயத்துல 31, ரெண்டாவதுல 37 இழந்திருப்பார். ஜோனை விட $4 குறைவா இழந்திருக்காருன்னு சொன்னா அந்த 37ஓட 4 கூட்டினா $41 ரெண்டாவது பந்தயத்துல ஜோன் இழந்திருப்பார். சரி, உங்களோட விடை சரியானது. இதை விட ஷார்ட்கட்டா செய்வன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் நான் நினைக்கிறேன் சஞ்சயா தாமதமாக செஷன்ல இணைஞ்சிருப்பாங்க, பழைய வீடியோக்களை பார்க்காம இருந்திருப்பாங்க என்று சொல்லி நான் நினைக்கிறேன். என்ன சரி, நான் யாரும் நமக்கு தொடக்கத்தில் இருந்து கன்ஃபார்மாக இருக்கிறாங்க என்று சொல்லி நினைக்கிறார்களே. எடுப்போமா? ஏஞ்சலின் கதைங்க. ஏஞ்சலின் இதை எப்படி செய்கிறது? இந்த இதில் சொல்லப்பட்ட விடயத்தை இதில் சொல்லப்படுகிறத வேறு விதமாக சாதாரண வழக்கில் எனக்கு ஒரு சொல்லி காட்டுங்க. நான் உங்கள்கிட்ட அந்த சாதுவா மூட்டி விட்ட நெருப்பும் அணைஞ்சு போச்சு போல கிடக்கு. பழையபடி XYயில் போய் நிற்கிறீங்க. நான் கொஞ்சம் தமிழ் படிப்பிப்போம் படிக்கிறது சுத்தமாக IQ போன மாதிரி கிடக்கு. உங்கள் சிவாம்சன் கதைக்காமல் இருக்கிற சிவாம்சனை கூப்பிடுவோம் இன்றைக்கு.
சிவாம்சன் லைனில் இருக்கிறாரா? ரெக்கார்டை போட்டு போயிட்டாரா? ஓம். சரி, சொல்லுங்க. சத்தமான இடங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல. முதல் வந்து இவற்றை $68 தானே எல்லாருக்கும் மொத்தமா. அப்ப அது வந்து ரெண்டா பிரிச்சு பாக்குறோம். 34 பார்த்துட்டு அதுல இருந்து முதல் 6 கூட்டினா அந்த 68 34 போக, சாரி 34ஓட 6 கூட்டி 42 பேர். இப்ப ரெண்டாவதுல வந்து 40 பாதிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை, நினைக்கக்கூடாது, எனக்கு விட சொல்லும். அதான் 2 பந்தயத்திலையும் இழந்தது $68. இதை நான் எளிமையாக உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். அப்படி என்று சொல்லி இதை சும்மா சொல்லி தந்திருக்கிறேன் உங்களுக்கு. இப்படி ஒரு கணக்கு வந்தால் செய்கிறதுக்கு ஒவ்வொரு விதமாக நான் 3-4 விதமாக இந்த விஷயத்தை விளங்கப்படுத்தினேன். யதுர்சியா சொல்ல போறீங்க போல, கதைங்க. ஓம் சார், மொத்தம் 68 6 வித்தியாசம் 68ல இருந்து 6 கழிக்கணும். கழிச்சா 62 2ஆல பிரிச்சா 31 வரும். இதுக்கு எப்படி நான் இந்த கதையை உங்களுக்கு சொல்லி தந்தேன் சொல்லுங்க. எனக்கு பழைய ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இது சாதாரணமாக 2 எண்களின் கூட்டுத்தொகை இவ்வளவு, வித்தியாசம் இவ்வளவு என்று சொல்லப்பட்டால் இது எப்படி காண்றது என்று சொல்லி ஏற்கனவே சொல்லி தந்திருக்கிறேன். 2 எண்களின் கூட்டுத்தொகை 68, வித்தியாசம் 6 என்று சொன்னா என்ன செய்ய வேணும்? அந்த 68 எடுத்து ஒரு இடத்துல வைக்க வேணும். 68 6 எடுத்து ஒரு இடத்துல வைக்க வேணும். மிச்சம் 62 2ஆக பிரிக்க வேணும். 31 என்று வரும். சில வேளையில சிறிய எண்ணெய் கேட்கிறாரா பெரிய எண்ணெய் கேட்கிறாரா என்று பார்க்க வேணும். இங்கு சிறிய எண்ணெய் கேட்கிறாரா பெரிய எண்ணெய் கேட்கிறாரா? பெரிய எண்ணெய். 2வது பந்தயத்தில் 6 அதிகமாக இழந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. சில வேளை 6 குறைவாக இழந்தார் என்று சொல்லப்பட்டிருந்தா நாங்கள் 31 தான் எடுப்போம். முதலாவது பந்தயத்தை விட 2வது பந்தயத்தில் 6 குறைவாக இழந்தார் என்று சொன்னால் நாங்கள் 31 எடுப்போம். இல்லை என்றால் 6 அதிகமாக இழந்தார் என்றால் பெரிய எண்ணெய் என்று கேட்கிறார். யோனை விட $4 குறைவாக இழந்தார் என்றால் இப்ப கேட்டது யோன் இதை விட கூடுதலாக இழந்திருக்கிறார். அப்ப 37 நாளும் 41 மனசால பார்த்து போட வேணும். நீங்க XY போட்டு செய்தீங்கன்னா இவ முதலாவது பந்தயத்தில் இழந்தது X என்க, 2வது பந்தயத்தில் இழந்தது Y என்க, 2ஐயும் சேர்த்து கூட்டினா 68. முதலாவது பந்தயத்திலையும் 2வது பந்தயத்திலையும் இழந்தது. இப்போ 2வது பந்தயத்தை எக்ஸ் என்று வைப்போம், முதலாவது பந்தயத்தை Y என்று வைப்போம். அப்போ எக்ஸில் இருந்து Y கழிச்சால் 6 என்று சொல்லி போட்டு இதுக்கு சமன்பாடு எல்லாம் போட்டு தீர்த்தம் செய்யலாம். உங்களுடைய கணித அறிவை பயன்படுத்தலாம். ஆனால் என்ன பிரச்சனை என்றால் அரைவாசி கேள்விக்கு விட எழுதிடாது. சோதனை ஃபெயில். நீங்கள் மேத்ஸில் சரியான கட்டிக்காரர், ஆனால் சோதனை ஃபெயில். இதை சொல்லுகிறது இருபடி சமன்பாடு, அப்படிதானே? ஒருங்கமை சமன்பாடு. அதை விட ஏகபரிமாண சமன்பாடும் போடல. முதல் பந்தயத்தில் இழந்தது எக்ஸ் என்க, 2வது பந்தயத்தில் இழந்ததை எக்ஸாக 6 என்க, என்ன இவ்வளோத்தையும் சேர்த்து கூட்டினால் 68. இது ஏகபரிமாண சமன்பாடு. எக்ஸாக 8 சமன் 68, 2 எக்ஸாக 6 சமன் 68, 6 மற்ற பக்கம் கொண்டு போய் கழிச்சால் 62. ஆகவே எக்ஸ் சமன் 31. முதலாவது பந்தயத்தில் இழந்தது 31 என்க, 2வது பந்தயத்தில் இழந்த எக்ஸாக 6 சமன் 31 சக 6 37 என்க என்று உங்களை கணித புலமையை காட்டி கொண்டு வந்தால் 4 நிமிஷம் போகும். இது செய்து முடியும். இது ஒரு நிமிஷத்தில் செய்ய வேணும். இது பல தடவை திருப்பி படிப்பிச்சு எல்லாம் முடிஞ்சது. எல்லாரும் அப்படியே மொக்குப்பதி போய் அவர் சிவாம்சனோட கேட்குற அவர் நினைக்கிறாராம், எனக்கு அப்படிதான் வருமென்று நினைக்கிறாராம். இது எத்தனை கணக்கு உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன்னு சொல்லுங்க பாப்பா. இது சம்பந்தமா உங்களுக்கு எத்தனை கணக்கு படிப்பிச்சிருக்கிறேன்? இது எப்படியெல்லாம் கேட்கலாம்? ஒரு கம்பித்துண்டினுடைய நீளம் 115 சென்டிமீட்டர், ஒன்றை விட மற்றது 9 சென்டிமீட்டர் நீளம் கூடியதாக 2 துண்டாக வெட்டுங்கோ.
எப்படி வெட்டுவீங்க என்று சொல்லி எல்லாம் கேட்டிருக்கிறேன். 115 சென்டிமீட்டர் நீளமான கம்பி துண்டு ஒன்று எடுத்து ஒன்று மற்றதிலும் பார்க்க 9 சென்டிமீட்டர் நீளம் கூடியதாக வெட்டுங்கோ என்று கேட்டிருக்கிறேன். அப்போ 9 சென்டிமீட்டர் நீளம் கூடியதாக வெட்டுங்கோ என்று கேட்டால் முதல்ல என்ன செய்ய வேணும்? முதல்ல என்ன செய்ய வேணும்? 115 சென்டிமீட்டர் கம்பி துண்டை 2 துண்டங்களாக வெட்ட போறீங்க. ஒரு துண்டு மற்ற துண்டிலும் பார்க்க 9 சென்டிமீட்டர் நீளம் கூடியதாக இருக்க வேணும். இப்ப 2 துண்டின் நீளத்தையும் காண்றதுக்கு எப்படி காணல? ஆதி 9 ஆதி கதைங்க. ஆதிக் ATHWQ கதை ஓ சார். கதை 115 சென்டிமீட்டர் கம்பி துண்டை எப்படி வெட்டலாம்? 9 கழிச்சு 9 கழித்து எடுத்து வைக்கிறோம். சரி, 9 ஒரு பக்கத்துல எடுத்து வைக்கிறோம். மிச்சம் எவ்வளவு? மிச்சம் சார் 115ல் 9 போனா எவ்வளவு வைப்பா? 6 சார். 106. 106 2ஆ பிரிக்கணும். எவ்வளவு வரும்? 106 2ஆ பிரிச்சா சார் 53 சார். 53 இங்க 53. சரியா? சிறிய கம்பி துண்டை கேட்டா இதை சொல்லணும், பெரிய கம்பி துண்டின நீளத்தை கேட்டா இதை சொல்ல வேணும். இப்படி நிறைய கணக்கு சொல்லி தந்திருக்கேன், நிறைய விஷயங்கள் சொல்லி தந்திருக்கேன். இப்போ உங்களுக்கு திருப்பி ரிவிஷன் செய்கிற கட்டத்தில் தான் பெரும்பாலான ஆக்கள் இருக்கிறீங்க. என்னிடமும் தம்பியிடமும் உள்ள பணம் 237 ரூபாய். என்னிடமும் தம்பியிடமும் உள்ள பணம் 237 ரூபாய். என்னிடம் பார்க்க எனது தம்பி 23 ரூபாய் அதிகமாக வைத்திருக்கிறார். என்னிடமும் தம்பியிடமும் உள்ள பணம் 237 ரூபாய். என்னிடம் பார்க்க தம்பி 25 ரூபாய் அதிகமாக வைத்திருக்கிறான். என்னிடம் பார்க்க தம்பி 25 ரூபாய் அதிகமாக வைத்திருக்கிறான். வார நான் கேட்கிறாள் சொல்ல வேணும் எனக்கு. அபிநயா, தம்பி பணம் அவள் எப்படி காண போறேன்? 25 ரூபாய் எடுத்துட்டு மிச்சம் கழிச்சு 212 ரூபா. அது 2ஆல பிரிச்சு 106 ரூபா. 106 இன்னும் முழுக்கா 106 அப்படியா? சரி, தம்பியிடம் உள்ள பணம் கேட்டா சின்னனா பெருசா கேட்கிறேன்? தம்பியிடம் உள்ள பணம் எவ்வளவு என்று கேட்டால் பெரிய நம்பரை கேட்கிறாரா சின்ன நம்பரை கேட்கிறாரா? இல்ல, நான் முதல் சொல்லைகளை நீங்கள் கவனிக்க இல்லை. என்னிடம் பார்க்க தம்பியிடம் 25 ரூபாய் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னேன். சரியா? என்னிடமும் தம்பியிடம் உள்ள பணம் 237 ரூபாய். என்னிடம் பார்க்க தம்பி 25 ரூபாய் அதிகமாக வைத்திருக்கிறான். இப்ப யாருடைய பணம் அதிகம்? அப்ப இதை சொல்ல வேணும். எவ்வளவு தம்பியில இருக்கிற பணம் எவ்வளவு? 131. இப்படி எந்த வடிவத்துல கேட்டாலும் இதனுடைய அடிப்படை வடிவம் பிள்ளைகளுக்கு சொல்லி தந்தினான். சரியா? இப்ப இதுல தந்த கணக்கை பாருங்க. 2 எண்களின் கூட்டுத்தொகை 68. அவற்றுக்கு இடையிலான வித்தியாசம் 6. பெரிய எண்ணிலும் 4 அதிகமான எண் யாது என்றுதான் கேள்வி. இரு எண்களின் கூட்டுத்தொகை 68, அவற்றுக்கு இடையிலான வித்தியாசம் 6. பெரிய எண்ணோடு 4 கூட்டினால் வரும் விடை என்ன? இப்படி கேட்காமல் அதை ஒரு கதையாக மாற்றியிருக்கிறேன். விளங்குதா சொல்றது? பிள்ளைகள் கதைக்கிறது விளங்குதா? குதிரை பந்தயத்துக்கு யோனுடன் சென்ற சிமித் முதல் 2 பந்தயங்களிலும் ஆர்டர்களை இழந்தான். இத எப்படி சொல்லுகிறோம்? கணக்கில் சொல்லுங்க. 2 எண்களின் கூட்டுத்தொகை 68.
இரண்டாவது பந்தயத்தில் முதலாவது பந்தயத்தை விட $6 அதிகமாக இழந்தாலும் இதை கணக்கில் சொட்டால் சிறிய எண்ணிலும் பார்க்க பெரிய எண் 6 அதிகமானது. பெரிய எண் தான் இரண்டாவது அவர். சிறிய எண்ணிலும் பார்க்க பெரிய எண் 6 அதிகமானது. உங்கள்கிட்ட கேள்வி என்ன? ஜோனை விட $4 குறைவாக இழந்தான். இரண்டாவது பந்தயத்தில் ஜோன் இழந்த தொகை எவ்வளவு? இப்ப பெரிய எண்ணோடு 4 கூட்டினால் வரும்படி என்ன என்று கேட்டிருக்கு. இனி இந்த மாதிரி கணக்கு வேற எனக்கு யாராவது மேத்ஸ் படிப்பிச்சு கொண்டு வந்தீங்களோ? இது எக்ஸ் எடுப்போம், அது எக்ஸாக 5 எடுப்போம், ரெண்டையும் சேர்த்து கூட்டி ஏக வரிமான சமன்பாட்டை போட்டு எக்ஸை காணுவோம், பிறகு எக்ஸாக 6 காணுவோம் என்று சொல்லி யாராவது சொல்லி கொண்டு வந்தீங்களோ? சரி, நான் சொன்னால் தேவையில்லாமல் XY ஒன்றும் போடக்கூடாதுன்னு சொல்லி உங்களோட கணித புலமையை பயன்படுத்தினீங்க என்றால் 50 கேள்வி செய்ய சொல்லி சொன்னால் 25 கேள்வி தான் செய்வீங்க. அதுக்குள்ளே கேட்டால் சில பேர் நினைக்கிறேன், நான் இப்படி தான் நினைக்கிறேன், இப்படி தான் இருக்குமென்று நினைக்கிறேன். உங்களோட நினைப்பொண்ணும் கேட்கல, விட தான் கேட்டேன் உங்கள்கிட்ட. சரியா? ஒரு மாதத்துக்கு மேலே 1 மாதம் 1.5 மாதமாக படித்து திருப்பி எல்லாம் சொல்லி விட்டதுக்கு பிறகு அதை புதுப்பிக்கிறது இல்லை. அப்படியே கடமைக்கு வகுப்பில் இருக்கிற மாதிரி இருந்துட்டு எல்லாம் மந்தமாகி போய் திருப்பி வாரீங்க. தொடக்கத்தில் இருந்து படிப்பிக்கிற லெவலில் இருக்கிறீங்க. சரி, அடுத்தது இது மாதிரி கொஞ்சம் கேள்வி செய்வோம். இனி தொடர்ந்து இது சரி வராது. இப்படியே இருந்தால் கடைசியாக எனக்கு தான் பழி செய்கிறோம். போய் வெளியில் சொல்லுவீங்க, நான் அவர்கிட்ட தான் படித்தேன்னா நான் ஃபெயில் ஆகுங்க. சரி, கடைசியாக நம்ம வீட்டுக்கு இருக்கிறாங்களே போய் சொல்லுவாங்க, அவர்கிட்ட தான் படித்து கிழிச்சது, அவர் படிப்பிச்சு கிழிச்சு விட்டார், நாங்கள் ஃபெயிலாக போயிட்டோம். அடுத்தது 45வது கேள்வி. ஒரு நாய் மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் வேகமாக போகும் ஒரு காரின் அரை வேகத்தில் ஓடினால் என்ன வேகம்? எவ்வளவு? 20 கிலோமீட்டர். 20 கிலோமீட்டர் வேகத்தில் மணித்தியாலத்துக்கு 20 கிலோமீட்டர் வேகம். 3 நிமிடங்களில் அது எவ்வளவு தூரம் ஓடி முடிக்கும்? 3 நிமிடங்களில் அது எவ்வளவு தூரம் ஓடும்? எப்படி பின்னம் போடல? எப்படி பின்னம் போடலாம்? இதுக்கு யாரோட சொல்ல போறது? மௌஜூத், கதைங்க. எப்படி பின்னம் போடலாம்? 60 நிமிஷத்துக்கு 20 கிலோமீட்டர் ஓடலாம். கிரேட். 60 நிமிஷத்துக்கு 20 என்றால் 60க்கு 20 வார பேனாவை எடுத்துக்கொண்டு எழுதுது இல்லையே பேனா. ஏன்? ஓகே, அது கொஞ்சம் அடம் பிடிக்குது. அறுபது நிமிஷத்துக்கு 20 என்றால் என்னோட நிமிஷத்துக்கு பார்க்க போறோம் என்றால் நிமிஷத்தை தான் கீழே போக போறோம். 60க்கு 20 என்றால் நாங்கள் என்னத்துக்கு பார்க்க போறோம்? 3 நிமிஷத்துக்கு எவ்வளவு? 60 நிமிஷத்துக்கு 20 கிலோமீட்டர் என்றால் 3க்கு எவ்வளவு? சரியா? இப்போ 3ஆல 60 வெட்டலாம் 20, 20 மேல் 20, அப்போ அது எவ்வளவு ஓடும்? 1 கிலோமீட்டர் போகும். மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் வேகமாக போகும் ஒரு காரின் அரை வேகத்தில் நாய் ஓடுகிறது. அப்போ மணித்தியாலத்துக்கு 20, 60 நிமிஷத்துக்கு 20 என்றால் இப்போ 1 நிமிஷத்துக்கு எவ்வளவு பார்க்கறதுக்கு 20 கிலோமீட்டரை 60ஆல பிரிக்கிறேன். 1 நிமிஷத்துக்கு எவ்வளவு வந்து பார்க்கறதுக்கு 20 கிலோமீட்டரை 60ஆல பிரிக்கிறேன். 3 நிமிஷத்துக்கு எவ்வளவு வந்து பார்க்கறதுக்கு அதை 3ஆல பிரிக்கிறேன். 1 நிமிடத்துக்கு கண்டுட்டு 3 நிமிஷத்தால பிரிக்கிறோம். அப்படியே வச்சு பிரித்து கொண்டிருக்க தேவையில்லை. சரிதானே? அல்ல, சரி, அப்படி பிரித்தாலும் 20 மேல் 60 என்றால் 3ல் 1 தர 3, திருப்பி பெருக்க கீழே இருக்கிற 3 மேலே இருக்கிற 3 வெட்டுப்படும் 1 என்று சொல்லி விடை வரும். சரியா? விளங்குதா சொல்றது? சரி,
அடுத்த கேள்விக்கு போவோம். நாங்கள் ஏற்கனவே செய்த மாதிரியான கேள்விகள் இருக்கா ரிவிஷன் பார்க்கணும் போல இருக்கு. நான் அதெல்லாம் உங்களுக்கு படிப்பிச்சு போட்டேன், திருப்பி படிப்பிச்சு நேரத்தை வீணாக்குறேன்னு யோசிச்சு கொண்டு இருந்தால் ஒரு தரம் அதில் சரியா செய்யக்கூடிய நிலைமையில இல்லை போல இருக்கு. சரியா பார்ப்போம். சரி, அப்ப இதுல பாருங்க 36, 37வது கேள்விகளுக்கு பார்ப்போம். ஒருவர் மணித்தியாலத்துக்கு 20 கிலோமீட்டர் என்ற வேகத்திலும் மற்றொருவர் மணித்தியாலத்துக்கு 25 கிலோமீட்டர் என்ற வேகத்திலும் செல்லும் பொழுது இரண்டாம் அவர் போய் சேர்ந்த தூரத்தை முதலாம் அவர் சென்றடைய மேலதிகமாக 1 மணித்தியாலம் தேவைப்படும். இருவரும் எத்தனை கிலோமீட்டர் செல்கின்றனர்? ஒருத்தர் 20 கிலோமீட்டர் போகிறார், ஒருத்தர் 25 கிலோமீட்டர் போகிறார் மணித்தியாலத்துக்கு. ஏன்னா வேகம் மணித்தியாலத்துக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் ஒருத்தர் போகிறார், மற்றவர் 25 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறார். ரெண்டாவது ஆள் போய் சேர்ந்த தூரத்தை முதலாவது ஆள் போய் சேர்றதுக்கு மேலதிகமாக 1 மணித்தியாலம் தேவைப்படுது. மேலதிகமாக 1 மணித்தியாலம் தேவைப்படுது என்றால் அவர் எவ்வளவு தூரம் அந்த 1 மணித்தியாலத்தில் ஓடுவார்? 20 கிலோமீட்டர் தூரம் ஓடுவார். இவருக்கும் அவருக்கும் 1 மணித்தியாலத்துக்கு வித்தியாசம் எவ்வளவு? 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர். அப்ப அவர் அந்த 20 கிலோமீட்டர் தூரத்தை வித்தியாசத்தை உண்டாக்கி இருக்கிறார் என்றால் இவர் எத்தனை மணித்தியாலம் ஓடி இருப்பார்? 25 ஓடினவர். 25க்கும் 20க்கும் இடையில உள்ள வித்தியாசம் 5. என்ன குறை சிலோவா ஓடுறவரோட வேகமாக ஓடுறவர் 20 கிலோமீட்டர் வித்தியாசம் லீட் பண்ணி ஓடி இருக்கிறார். அப்போ 5 கிலோமீட்டர் மணித்தியாலத்துக்கு 20 கிலோமீட்டர் இடைவெளியை உண்டாக்க வேணுமாக இருந்தால் அவர் எத்தனை மணித்தியாலம் ஓடி இருக்க வேணும்? 4 மணித்தியாலம் ஓடி இருக்க வேணும். விளங்குதா சொல்றது? ஒருத்தர் 20 கிலோமீட்டர் வேகத்திலே ஓடுகிறார், மற்றவர் 25 கிலோமீட்டர் வேகத்திலே ஓடுகிறார். அந்த 20 கிலோமீட்டர் ஸ்லோவா போகிறவர் மற்றவரை விட 1 மணித்தியாலம் கூட எடுக்கிறார். அவர் 1 மணித்தியாலத்துக்கு கூட எடுக்கிறார் என்றால் இவர் 1 மணித்தியாலத்துக்கு முதலே முடிச்சிட்டார். அப்ப அந்த 1 மணித்தியால இடைவெளிக்குள்ள அவர் 20 கிலோமீட்டர் தான் ஓட போகிறார். இவர் உருவாக்கக்கூடிய வித்தியாசம் அவருக்கும் இவருக்கும் இடையில வித்தியாசம் சம நேரத்தில் ஓட தொடங்கினால் 1 மணித்தியாலத்தில் 5 கிலோமீட்டர் இடைவெளி வரும். இடைவெளி எவ்வளவு வந்திருக்குது? 20 கிலோமீட்டர் இடைவெளி வந்திருக்குது. ஆகவே முதலாவதால் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருப்பார்? 25 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் ஓடினவர் எத்தனை மணித்தியாலம் ஓடி இருப்பார்? கேள்வி விளங்குதா பிள்ளைகளுக்கு? 5 மணித்தியாலம் சார். 25 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடினவர். இப்போ முதலாவது ஆளுக்கும் 2வது ஆளுக்கும் வித்தியாசம் 20 கிலோமீட்டர் இருந்திருக்குது. ஓட்டம் முதலாவதால் முடிக்கிற போது அவர் முடிச்சுட்டு போன பிறகு இவர் 1 மணித்தியாலம் ஓடித்தான் அந்த தூரத்தை பிடிக்கிறார். 20 கிலோமீட்டர் வித்தியாசத்தை உண்டாக்க வேணுமாக இருந்தால் முதலாவது ஆள் 1 மணித்தியாலத்தில் 5 கிலோமீட்டர் வித்தியாசத்தை உண்டாக்குவார். அது எங்களுக்கு விளங்குது தானே? ஒருவருக்கு 20 மற்றவருக்கு 25 என்றால் 5 கிலோமீட்டர் வித்தியாசத்தை உண்டாக்குறார். அப்போ 20 கிலோமீட்டர் வித்தியாசம் உண்டாக்கப்பட்டிருக்குது. உண்டாக்கினபடியா தானே அவருக்கு 1 மணித்தியாலம் மேலதிகமாக தேவைப்பட்டிருக்கு. 1 மணித்தியாலத்தில் அவர் 20 கிலோமீட்டர் தான் ஓடுவார். அப்போ 20 கிலோமீட்டர் இடைவெளியை உருவாக்க வேணுமாக இருந்தால் இவர் எத்தனை மணித்தியாலம் ஓடி இருக்க வேணும்? 25 என்ற வேகத்தில் ஓடுறவர் எத்தனை மணித்தியாலம் ஓடி இருக்க வேணும்? 4 மணித்தியாலம் ஓடி இருக்க வேணும். இப்போ 4 மணித்தியாலம் ஓடி இருந்தால் அவர் எவ்வளவு தூரம் ஓடி இருப்பார்? 100 கிலோமீட்டர் ஓடி இருப்பார். ரெண்டாவது 5 மணித்தியாலம் ஓடுகிறார், அவர் 100 கிலோமீட்டர் தான். 1 மணித்தியாலத்துக்கு 20 தானே அவற்றை வேகம். விளங்குதா பிள்ளைகளுக்கு இது சொன்னது? இந்த கேள்வி விளங்காதாக்கள் திருப்பி கேளுங்க. விளங்குதா சொல்றது? ஒருத்தர் 20 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுகிறார், மற்றவர் 25 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுகிறார். சரியா? இப்போ நான் இதே விஷயத்தை திருப்பி உங்களுக்கு சொல்லுகிறேன் பிள்ளைகள், கவனிங்க. ஒருவர் 20 கிலோமீட்டர் தூரத்தை ஓடுகிறார், மற்றவர் 25 கிலோமீட்டர் தூரத்தில் ஓடுகிறார். 2 பேரும் ஒரே அளவு தூரத்தை தான் ஓடி முடிக்கணும். 2 பேரும் ஒரே அளவு தூரத்தை ஓடி முடிக்கணும்.
சரியா? ஆனால் முதலாவது ஆள் ஓட வேண்டிய தூரத்தை முடித்த பின்னர் இரண்டாவது ஆள் மேலும் 2 மணித்தியாலம் ஓடுகிறார். மேலதிகமாக அவர் 2 மணித்தியாலம் ஓடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்படியானால் இருவரும் ஓடிய தூரத்தின் அளவு எவ்வளவு? ஒருவருடைய வேகம் எவ்வளவு? 20, மற்றவருடைய வேகம் 25. இப்போ ரெண்டாவது ஆள் முதலாவது ஆள் ஓடி முடிச்சதுக்கு பிறகு திரும்பவும் 2 மணித்தியாலம் ஓடுகிறார். அப்போ அந்த 2 மணித்தியாலத்திலையும் அவர் எவ்வளவு தூரம் ஓடி இருப்பார்? 2 மணித்தியாலத்திலையும் அவர் ஓடிய 20 கிலோமீட்டர். 20 கிலோமீட்டர் 2 மணித்தியாலத்தில். பிள்ளைகள் கொஞ்சம் கவனிங்கோ. ஒருத்தர் 20 கிலோமீட்டர் என்ற வேகத்திலே ஓடுகிறார், இன்னொரு ஆள் 25 கிலோமீட்டர் என்கிற வேகத்திலே ஓடுகிறார். ஒரே நேரத்தில் ஓட்ட போட்டி தொடங்குது. முதலாவது ஆள் ஒரு தூரத்தை ஓடி முடிச்சதுக்கு பிறகு, அதாவது 25 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் ஓடினவர் தானே முதலாவதா போவார். அவர் அந்த தூரத்தை ஓடி முடிச்சதுக்கு பிறகு இரண்டாவது ஆள் மேலதிகமாக 2 மணித்தியாலம் ஓடுகிறார். மேலதிகமாக 2 மணித்தியாலம் அவருக்கு தேவைப்படுகிறது அந்த தூரத்தை ஓடி முடிக்க. சரியா? இப்ப என்னுடைய கேள்வி, முதலாவது ஆள் ஓட்டத்தை முடித்த போது அவரிலிருந்து எவ்வளவு தூரத்தில் இரண்டாவது ஆள் நின்றிருப்பார்? ஓடியது பயணம் செய்த வேண்டிய வைப்போம், அவ்வளவு தூரம் ஓட இல்லாது, சரி பயணம் செய்திருக்கிறேன். முதலாவது ஆள் தன்னுடைய பயணத்தை முடித்த போது இரண்டாவது ஆள் அவரிலிருந்து எவ்வளவு தூரம் பின்னே நின்றார்? சரி, அந்த 10 சொல்லியிருக்காங்க. வேற விடைகள்? ஹரிஸ், ஹரிஸ் ஹயரா, ஹரிஸ் ஹரே. ஓகே, சொல்லுங்க பாப்பா. HARASH, ஹரேஸ். அப்படியா? இருக்கிறீங்களா லைன்ல? HARASH, ஹரேஸ். சரியா பேர்? நான் சரியா உச்சரிக்கிற மாதிரி லைன்ல இருக்கிறீங்களா? சரி, அப்படி அவர் இல்லை என்றால் நாங்கள் அவரை இல்லை என்று கருதி கொண்டே தொடர்ந்து வகுப்புகளை நடத்துவோம். சரிதானே? அடுத்தது யதுர்சிகா. யதுர்சிகா கேள்வி விளங்குதா? ஒருவர் 20 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுகிறார், ஒரு ஆள் 25 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுகிறார். 20 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடியவர் தன்னுடைய ஓடுகிறேன்னா பயணம் செய்கிறார். தன்னுடைய பயணத்தை முடிச்சதுக்கு பிறகு இரண்டாம் மேலும் 2 மணித்தியாலங்கள் பயணம் செய்ய வேண்டி இருந்தது. இப்ப என்ன கேள்வி, முதலாவது ஆள் தன்னுடைய பயணத்தை முடித்த போது இரண்டாவது ஆள் எவ்வளவு தூரத்தில் இருந்தார்? அபிதா எவ்வளவு தூரத்தில் இருந்தார்? அபிதா ஓம் சார். எவ்வளவு தூரத்தில் இருந்தார்? நான் சொல்லுகிற கேள்வி விளங்க இல்லை என்று நினைக்கிறேன். ஜெயராஜ் சொல்லுங்க, எவ்வளவு தூரத்தில் இருந்த? சார் மானுஷா, மானிஷா ஜெயகாந்த் இருக்கிறீங்க தானே லைன்ல? கதைக்கு மானுஷா லைன்ல இருக்கிறீங்களா? பாப்பா மவுயூத் சார் சொல்லுங்க, எவ்வளவு தூரத்துல இருந்த?
பி ரெண்டாவது ஓடி முடிச்ச தூரத்துல இருந்து 40 கிலோமீட்டர் பின்னால இருந்து. ஏன் 40 கிலோமீட்டர் முடிவுக்கு வாரீங்க? நான் ரெண்டு மணித்தியால மேலதிகமாக ஓடிப்பாருன்னு சொன்னா கறி வந்து வேகம் 20, அவருடைய கதி 20, அவர் மேலதிகமா 2 மணித்தியாலம் எடுத்திருக்கிறார் என்றால் அவர் முதலாவது ஆள் முடித்த பிறகு 2 மணித்தியாலம் ஓடி இருக்கிறார். அவர் 1 மணித்தியாலம் பயணம் செய்யக்கூடியது 20 கிலோமீட்டர். ஆகவே 2 மணித்தியாலம் பயணம் செய்திருக்கிறபடியே அவர் 40 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் இருந்திருக்கிறார். சரி, இந்த 40 கிலோமீட்டர் வித்தியாசத்தை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் முதலாவது ஆள் எத்தனை மணித்தியாலம் பயணம் செய்திருக்க வேணும்? மௌஜூத் கதைங்க. நான் 6 மணித்தியாலம் கவனம் 40 கிலோமீட்டர் இடைவெளியை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் முதலாவது ஆள் எத்தனை மணித்தியாலம் பயணம் செய்திருக்க வேணும்? கிலோமீட்டர் ஒரு மணித்தியாலத்தில் அவர் இடைவெளியை ஒரு மணித்தியாலத்திலே அவர் எவ்வளவு இடைவெளியை உருவாக்குவார்? 20 கிலோமீட்டர். சரி, 20 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் இடைவெளியை உருவாக்குவார் ஒரு மணித்தியாலத்தில். 2 பேரும் சமமாக பிரேக் ஆகி சரி, 2 பேரும் பயணத்தை ஒரே நேரத்தில் ஆரம்பித்தால் ஒரு அந்த தூரம் எவ்வளவு தூரம் வித்தியாசப்படும்? 5 கிலோமீட்டர் வித்தியாசம். 5 கிலோமீட்டர் வித்தியாசப்படும். அப்ப 40 கிலோமீட்டர் வித்தியாசப்பட வேண்டும் என்றால் அவர் எத்தனை மணித்தியாலம் பயணம் செய்திருப்பார்? 8 மணித்தியாலம். 8 மணித்தியாலம் பயணம் செய்திருப்பார். மற்றவர் எத்தனை மணித்தியாலம் பயணம் செய்திருப்பார்? 10 மணித்தியாலம் பயணம் செய்திருப்பார். இது மாதிரியான கேள்விகளோட திரும்ப நாளைக்கு சந்திப்போம். இன்னும் சந்தோஷமா உற்சாகமாக அதில் சொல்றதுக்கு ஆயத்தமா வர வேணும். வினாத்தால் எதுவும் பதிவிடப்பட மாட்டாது. ஸ்பாட்ல கேள்வி போட்டு உங்களுடைய விடையை கேட்குற மாதிரி இருக்க வேணும். நீங்கள் உங்கள்ட்ட தந்து செய்து உங்களுடைய கெட்டித்தனத்தை எல்லாம் பார்த்து முடிஞ்சுது. சரியா? ஆன் த ஸ்பாட்ல உங்களால் எப்படி யோசிக்க முடியுது என்கிறத செக் பண்ணுவோம். திரும்ப சந்திப்போம். நாளைக்கு இதை விட மகிழ்வான பொழுதுல சந்திக்கிற வரைக்கும் எல்லோருக்கும் நல்ல பொழுதுகள் அமைய வேணும் என்கிற பிரார்த்தனையோட பாய் பாய், குட் நைட்.